அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன் என்டிஏ டென்டேட்டிவாக ஒரு கீ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கீயை பார்த்ததுக்கப்புறம் நிறைய குழந்தைகளுக்கு அதே மார்க் மெயின்டைன் ஆகுது, ஒரு சிலருக்கு 5 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த விட குறைஞ்சிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் கட் ஆஃப் கூடுமா அல்லது அதே மாதிரி மெயின்டைன் ஆகுமா, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குங்க. ஸோ நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஒருவேளை உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலேட்டடாக கைடன்ஸ் தேவைப்பட்டா, ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இரவு 9 முதல் 10 வரைக்கும் காண்டாக்ட் பண்ணுங்க. 9363443685. அது மைசெல்ஃப் அண்ட் மை டாட்டர், அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சு ஒரு 1 வீக் தான் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும், அது நானும் அவங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான ஒரு கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் நம்பர் கொடுத்துருவோம், வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். என்ன காண்டாக்ட் பண்ணியோ அல்லது என்னோட டாக்டரை காண்டாக்ட் பண்ணியோ உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் உடனுக்குடன் கொடுப்போம். சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் கிடைக்கும். ஆல் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் டில் எண்ட் ஆஃப் த தேர்ட் கவுன்சிலிங் ரீஃபண்ட் ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு. மெத்தட் 1, மெத்தட் 2, மெத்தட் 3. உங்களுக்கு எந்த மாதிரி கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கைடன்ஸ் நீடட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்புவோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ கைடன்ஸ் எடுத்துக்கலாம். வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. எங்கள் வீடியோஸில் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் அது மாணவர்கள் குழந்தைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ பார்த்ததுக்கப்புறம் நிறைய குழந்தைகளுக்கு எதிர்பார்த்த மார்க்கை விட கண்டிப்பாக குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறதா உண்மை. ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த மார்க் பண்ணி வந்ததில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கனால ஒரு 5 மார்க் 10 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 10 பேர் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா அதில் 8 பேருடைய சிச்சுவேஷன் 5 மார்க் எதிர்பார்த்த விட கம்மியாக வந்திருக்கு சார், 20 மார்க் எதிர்பார்த்த விட கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் இருக்கிறதுனால கட் ஆஃப் லாஸ்ட் இயர் மாதிரியே மெயின்டைன் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்க. இல்லை ஒரு 5லிருந்து 10 மார்க் வரைக்கும் 1 to 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாமா, இல்லை ஒரு 10லிருந்து 20 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, அப்போது 20லிருந்து 30 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை 30க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். என்ன காரணம், நம்ம எம்பிபிஎஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதுக்காக நீட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கோம். இந்த சிச்சுவேஷனில் இது ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு பேர்டனாக இருக்கு இல்லைங்களா. அப்போது நம்மளுடைய ஃபீட்பேக் எல்லாம் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து ஒரு 20 மார்க் 30 மார்க் வரை இன்க்ரீஸ் ஆயிருச்சு. என்ன காரணம், 2022 கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. அப்போ லாஸ்ட் இயர் ஈஸியாக இருந்ததுனால நிறைய சேஞ்ச் வந்து ஒரு 20-30 மார்க் வரைக்கும் கூட நமக்கு 30-40 மார்க் வரைக்கும் ஒரு சில கம்யூனிட்டியில் நமக்கு இன்க்ரீஸ் இன் கட் ஆஃப் இருந்தது. பட் இந்த வருஷம் ஆல்ரெடி 2023 ஈஸியான கொஸ்டின் தான். அதை கம்பேர் பண்ணும்போது 24ம் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியும் கிடையாது. ஓரளவுக்கு ஃபிசிக்ஸில் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். அப்போ அந்த சுச்சுவேஷனில் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக அதே மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைங்க. கண்டிப்பாக ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் கண்டிப்பாக கூடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா நிறைய குழந்தைகள் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மார்க் வாங்கியிருக்கிறேன், ப்ரொஃபஸர்ஸும் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு 10 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாமா, இல்லை 30க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிடுமா அப்படின்னா இந்த வருஷம் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம குழந்தைகள் அது ஃபோன் பேசுறதை வச்சு, பெற்றோர்கள் நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறதை வச்சு நம்ம சொல்லும்போது பார்க்குற ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த வருஷம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரிடிக்ஷன், இந்த ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் ப்ரிடிக்ஷன், நம்ம டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்கிறோம். இதில் மாற்றங்கள் இருக்கும். அப்போ இதை பேஸ் பண்ணி இந்த மார்க் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருமா அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. ஒருவேளை இதுக்கு மேலேயும் இன்க்ரீஸ் ஆகலாம், இதுக்கு குறைவாகவும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஒருவேளை இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா உங்களுக்கு காலேஜை ஸ்டடி பண்ணலாம், எந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் நம்ம போகலாம். ப்ரைவேட் காலேஜ் போகிற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட்டில் கிடைக்காது அப்படின்னா ப்ரைவேட்டில் போக விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸோ ஃபீஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுங்கள், காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஒருவேளை ப்ரைவேட் காலேஜஸ்லேயே நம்ம கிடைக்காது, கவர்மெண்ட் கோட்டா கிடைக்காதுன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாமா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக முடியாட்டி நம்ம வந்து டீம்டு யூனிவர்சிட்டி போகலாமா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு முடிவில் எடுக்க வேண்டிய தருணத்தில் பெற்றோர்களும் குழந்தைகளும் இருக்கீங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் படி நம்ம கட் ஆஃப் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கட் ஆஃப் மே இன்க்ரீஸ் பை, அது ஒரு நமக்கு 10 மார்க்லேருந்து 20 மார்க் வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அது கட் ஆஃப் இன்க்ரீஸ் பை 10 to 20 மார்க் வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பட் அதுக்காக இந்த ப்ரெடிக்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல வரலைங்க. ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி ஒரு 10 to 20 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம குழந்தைகளை ஃபீட்பேக் பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ இந்த ஃபீட்பேக் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் பை 10 to 20, அப்போ 10 மார்க்லேருந்து 20 மார்க் வரைக்கும் நம்ம கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருப்போம். காலேஜ் ரிலேட்டட், கட் ஆஃப் ரிலேட்டட், ஃபீஸ் ரிலேட்டட்,
ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் புரிஞ்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.